ராமசாமி, என் பொஞ்சாதிக்கு கால அமைக்கி பழக்கப்பட்டது எப்படி உனக்கு நல்லதா போச்சு பாத்தியா? 2 பேரும் ஒரே சைஸ் தான், ஈஸியா அமைக்கிடுவேன். என்ன கல்லுகள்லாம் இருக்குது? இதான் யானை காலுங்கிறதா? என்ன தலைவரே? டேய், என்னடா இழிப்பு? போடா பால மூதேவி. அவங்க ரகவா அமுக்க வேண்டியதை நான் அமுக்குறேன். ஏண்டா ராமசாமி, என்ன கெட்டியா உருண்டைகளை உருட்டி விட்டு இருக்கிற? அசிங்கம், எந்திரி. என்னத்துக்கு பக்கெட்டை என் கையில கொடுத்துட்டு போறான்? என்னவா இருக்கும்? டேய், நான் கழுவி விடணுமா? அதுக்கு வேற ஆள பாரு. இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உனக்கு கழுவணும்னா பக்கெட் பத்தாது, ட்ரம் தான் வேணும். ராமசாமி, ஒண்ணு செய்ய, பழைய பேப்பர் கொஞ்சம் தரேன், தொடச்சுக்க. முடியாதா? அயல் நாட்டுக்கு போனா நீ ரொம்ப அவஸ்தைப்பட போற. யார பின்னாடி நின்னு என்னையா பண்ணிட்டு இருக்க? பின்னால கருப்பு ஊந்து போச்சு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நானும் வந்தையில இருந்து பாக்குறேன், இது பின்னாடியே சுத்திட்டு இருக்கிய. சத்தம் போடி. சக்சஸ். ரொம்ப அருமையான பிளான். ஆமா, இதுல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் சொன்ன? 50 lakhs. 50 லட்சம். 50 லட்சமா? எங்க ஏற்கனவே நீங்க பணக்காரங்க, இதுல இப்படி வரையா? டார்லிங், திருட்டு மாங்காயிலையும் திருட்டு முத்தத்திலையும் ருசி அதிகமா. ஏன் பிரதர், 30ஆம் தேதி தானே சொன்ன? யா, ஒவ்வொரு மாசமும் நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற சின்ன சின்ன ஸ்டேஷன்ல கலெக்ஷன் ஆகிற மொத்த பணமும் நாம நினைக்கிற இந்த ட்ரெயின்ல தான் திருச்சிக்கு போகுது. போற வழியில மாநகரி கிராமத்துக்கு பக்கத்துல நாம ட்ரெயினை பாம்பிச்சு கவுக்குறோம், ட்ரெயின் டிரைல் ஆகுது, நாம பணத்தை கொள்ளடிக்கிறோம். அது சரி, இந்த விஷயம் மாநகரி கிராமத்துல இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டா? அப்படி ஒண்ணு நடந்துடாது பிரதர். நான் எதுக்கு முன்ஜாக்கிரதையா மாநகரி கிராமத்துக்கு போய் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏற்பாடுலாம் பண்ணிடுவோமா? நிலையா, ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியற. அம்மன் தீபத்துல நெருப்பு பத்த வைக்கிறியே. ஓஹோ, கோயில்ல சிகரெட் பத்த வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? தீப்பெட்டியில இருக்கிறது நெருப்பு, விளக்குல இருக்கிறது நெருப்பு, இதுல பத்த வச்சா என்ன தப்பு? ஆஹா, உன் தங்கச்சியும் ஒரு பொண்ணுதான், உன் சம்சாரமும் ஒரு பொண்ணுதான். அப்ப 2 பேரும் உனக்கு ஒண்ணா? இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா? கோவிலுக்குள்ள 60 ரூபாய் சிலைங்களா வச்சிருக்காங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியலீங்களா? யோ, அது பாக்குறவங்களோட மனசை பொறுத்து இருக்கு. ஓஹோ, இதெல்லாம் ஒரு கலையா பாக்கணுமே தவிர வெறும் சிலையா பார்க்க கூடாது. சரி, கலையா பார்க்க சொல்ற, பாத்துறேன். ஆனா சில விஷயங்களை பார்க்கும்போது அதுல இருக்க கவர்ச்சி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஒரு பொண்ணு கிட்ட பேசுறோங்கிற நினைப்பு இருக்கட்டும், போய வெளிய. போறேன். நெருப்பு இன்னும் பத்த வைக்கல, பத்த வச்சுட்டு போயிடுறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? புனித ஸ்தலத்துல ஒரு புறம்போக்கு. போய வெளிய, போயா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சிலுக்கு படம். வேற வேலையே இல்லையா உனக்கு? ஆமா, உன்ன மன்னிப்பு கேட்டுருவேன். வா, வாடா, போன் சொல்றல. வா, வாமா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாத. தம்பி, தம்பி, தம்பியா? இங்க வா. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 40. சரிங்க அண்ணா. ஆமா, அந்த பொண்ணு யானை ஏன் இப்படி அதட்டுது? 2 பேருமே அனாதைங்க. வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு வள்ளி சொந்தம், வள்ளிக்கு வெள்ளிக்கிழமை ராமசாமி சொந்தம். அது என்ன வெள்ளிக்கிழமை ராமசாமி? இந்த ஊர்ல நெட்ட ராமசாமி, குட்ட ராமசாமி, குண்டு ராமசாமி, இப்படி ஏகப்பட்ட ராமசாமி இருக்காங்க. அதனால இந்த யானை இந்த ஊருக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சா வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. ஓஹோ, வெள்ளிக்கிழமை ராமசாமி. அண்ணா, ஆமா, இந்த யானை எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு? அவசரப்பட்ட யானையை சுற்றாதீங்க. கூடுமான வர உயிரோட பிடிப்போம், முடியல சுற்றுவோம்.
யானை எங்கே தப்பிச்சு போயிருச்சேடா. இந்த காட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. தர மாதிரியா சுட்டு தள்ளுங்கடா, யானை செத்தாலும் பரவாயில்ல. ஐயோ, என்னது யானை அடிபட்டு கிடக்குது. ஏம்மா, யானையை கட்டி உன்னால தீனி போட முடியுமா? சொல்லு பார்க்கலாம். யானை தானே, இலத்தழையை வெட்டி போட்டா தானே சாப்பிட்டு வளர்ந்துட்டு போகுது. ஆமா, நீ பாட்டுக்கு யானையை கூட்டிட்டு வந்துட்டியே, யானையோட சொந்தக்காரங்க வந்து கேட்டா என்ன பண்றது? கொடுத்துட வேண்டியதா? கொடுக்க வேண்டாம்மா. ஆமா, நீங்க யாரு? நான் தாம்மா இந்த யானைக்கு சொந்தக்காரன். ஆஹா, அதனாலதான் யானை சுட்டீங்களோ? இல்லம்மா, என் குழந்தைய நானே சுடுவேனா? நான் பக்கத்தூர்ல சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருந்தவமா. என் சர்க்கஸ்ல இந்த யானை பண்ற வேடிக்கைகளை பாக்கிறதுக்காக எக்கச்சக்கமா கூட்டம் கூடும். என் மூலதனமே இந்த யானை தாம்மா. இத பொறுக்காத எதிர் சர்க்கஸ்காரங்க என் கூடாரத்துக்கு தீ வச்சு இந்த யானையை கடத்த பார்த்தானுங்கம்மா. ஆனா புத்திசாலித்தனமான இந்த யானை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அப்ப துரத்திக்கிட்டு வர்ற போது அந்த பாவிங்க தாம்மா இதை சுட்டிருக்கணும். இந்த யானை எங்கிட்ட இருந்ததுன்னா மறுபடியும் அவனுங்க கடத்த வந்தாலும் வருவானுங்க. அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும்மா. அண்ணா, ஒரு வழியா ஃப்ரைடே ராமசாமி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. யானைக்கு சிலுக்குன சபலம் ஐயா. ஆமா ஆமா. அப்ப வரட்டுமா அண்ணா? ஹலோ, ஒரு சிகரெட் தரீங்களா? போட்டா பட்டணத்தான் வேலையை காமிச்சுட்டானே. ராமசாமி, என்னடா அது புதுசா சிலுக்கு படம் வந்திருக்கா? இந்த பாரு, எனக்கு நேரம் ஆச்சு, நான் தூங்க போறேன். டூரிங் டாக்கிஸ் போய் சிலுக்கு படம் பார்த்த உத விழும். விடுகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், புரியுதா? யாரா இருக்கும் இந்த நேரத்துல? ராமசாமியா இருக்குமா? நீயா? நான் தான். எதுக்கு வந்த? சிகரெட் பத்த வைக்கலான்னு வந்தேன். பத்த வைக்கல, அதான் இப்ப பத்த வச்சு வாடியாய்.
ஆவி எனக்கு எடுக்க பார்த்தா நல்ல வேளை ராமசாமி தான் வந்து காப்பாத்தினா. ஆவி பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, ஏன்டா அப்படி செஞ்சா? இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படி பண்றாங்க. இவனை பஞ்சாயத்து நிறுத்தி வச்சு தண்டிக்கணும். இங்க பாருங்க, உள்ளூர்காரனா இருந்தா பஞ்சாயத்தை கூட்டி விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கலாம். இவன் வெளியூர்காரன், இவனை பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டியதான். சார் வேண்டாம் சார், நான் பெரிய எடுத்து போய் சார். சார் கேளுங்க சார், சொன்ன வேண்டாம் வாடா, சார். போலீஸ் சார், ஸ்டேஷனுக்கு. நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் சார். சார் டேய், உன்னை காவலுக்கு தானே இருக்க சொன்னேன், எங்கடா போன? இந்த சிலுக்கு சம்பளத்தினால தானே தவிக்க விட்டு ஓடி போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா எங்காவது என்ன இருக்கும்? இனிமே உனக்கு இந்த சிலுக்கு சம்பளமே வரக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. ராஸ்கல்ஸ், என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த மாநகரி கிராமத்து பயல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரகுவ ஜெயில அடைச்சிருப்பானுங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிராமத்து சிரிக்குதான். முதல்ல அவளை தீர்த்து கட்டணும். அவளை மட்டும் இல்ல, அந்த யானையை சுட்டு கொல்லணும். அவங்க 2 பேரையும் கொண்டா மட்டும் பத்தாது, அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு பயலுக்கும் புத்தி போட்ட போறேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? அந்த ஊரையே அழிக்க போறேன். இப்படி அந்த ஊர்ல இருக்க வயலுக்கெல்லாம் தீ வைக்க போறேன். அந்த பயலுக வயித்துல அடிக்க போறேன். உங்கள் ஊருக்கு ஆபத்து, எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாகராஜா, இந்த லெட்டரை மாநகரி கிராமத்துல யாருக்கிட்டையாவது கொடுத்துரு. இந்தா. சீக்கிரம் வயலை கொளுத்துங்கடா. மாட்டப்பத்துல வயல்லமே இது. சார், ஆள் நடமாட்டம் இருக்குது, கொஞ்சம் இருட்டாகட்டும். அதுவும் சட்டம். வாங்க. என்னது பாம்பு, அதுவும் லெட்டரோட? உங்கள் ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது, காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஐயோ ராமசாமி, நீ பாம்பு பின்னாடி போய் என்னன்னு பாருடா. இருட்டிருச்சு, ஊத்துங்கடா. என்னடா பெட்ரோல் தீ பிடிக்கவே இல்ல? சார், இது பெட்ரோல்ல தண்ணி. அறிவு கேட்ட மடையா, நான் தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். எப்படி மாறிச்சு?
யானை தாண்டா எல்லா வேலையும் செஞ்சிருக்கு. புடிங்களா ஊரே தந்து வருது. வாங்க ஓடிக்கலாம். சீக்கிரம். நல்ல வேலை, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமினாலதான் இந்த ஊரே தப்பிச்சது. இவன் மட்டும் சரியான சமயத்துல வரல, நம்ம ஊரே சாம்பலா இருக்கும். வெள்ளிக்கிழமை ராமசாமி தான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம். அந்த யானை என் திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுச்சு. அந்த யானையை சும்மா விட்டுருக்க கூடாது, சுட்டு கொண்டு இருக்கணும். வாழ போற பொண்ணு நீ இப்படியெல்லாம் பேசலாமா? ஜனங்க வயித்துல அடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா கடவுள் யானை ரூபத்துல வந்து காப்பாத்திட்டாரு. இந்த கடவுளுக்கு வேற வேலையே இல்ல. யானையா வர்றதும் குரங்கா வர்றதும் பாம்பா வர்றதும். அப்பா, கடவுள் ஏன் இப்ப மனுஷனா வரதில்ல தெரியுமா? மனுஷங்க அடிக்கடி கட்சி மாறதுனால தான். பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற. இந்த வீட்டுல பெரியவங்க எல்லாம் சின்ன புதியோட இருக்கிறதுனால தான் நான் அப்படி பேசுறேன். ஏய் மீனா, அடிக்காதீங்க. அழாத. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அம்மன் உங்க அப்பா கண்ணு திறப்பா. ஆமா, அந்த யானை எப்படி அந்த ஊரை காப்பாத்திச்சு? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அதோ அவன்தான். மாமா வந்துட்டீங்களா? மாமா, நீங்க எல்லாமே வீடே வெறிச்சோட இருந்துச்சு. வா தம்பி, இன்னைக்கு நீ வருவேன்னு கறி மீன் எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன். என்ன உம்முன்னு போறா? அது ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இன்னும் கோபம் தண்ணி இல்ல. தண்ணி அடிச்சா எல்லாம் சரியா போகும். டேய் வேணாண்டா, ஆத்திரம் கண்ண மறைக்க அவசரம் புத்திய கெடுக்குண்டா. அந்த வள்ளியை பழி வாங்குறது நேரம் இல்லப்பா, பொறுத்திருந்து பழி வாங்கு. பழி வாங்குறத பத்தி பேசுறீங்களே, அந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. மாமா வேண்டாம் மாமா, நீங்க இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கீங்க. டேய் சொன்னா கேளுடா. டேய் ரகு, டேய் என்னடா அது? அன்னைக்கு குடிச்சதுனாலதான் அனாதையா இருந்த வள்ளியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சேன். இனிமே இந்த சனி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் தெளிவடைஞ்சிருக்கேன். ஜெயில் உன் புத்தியை கெடுத்துருச்சுடா. இல்ல, என் மனசு மாத்திருச்சு. ஒரேடியா மகாத்மாவா மாறிட்ட? மகாத்மாவா மாறல, மனுஷனாயிட்ட. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆத்தா கண்ணை திறந்துட்டா. இனிமே நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். நீங்க இப்ப பாக்குறது புது மனுஷன். ஜெயில் வாழ்க்கை என் கண்ணை திறந்துருச்சு. அங்கிள், நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். இப்படியே இருக்கேம்மா. என்னம்மா வள்ளி, இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வழக்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தையும் காணோம், அதான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கு விஷயமே தெரியாதா? யாரோ ஒரு நல்ல மனுஷன் 9 ஏழை பெண்களுக்கு அவர் சொந்த செலவுலயே நம்ம ஊர் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா. எல்லாரும் அதை பார்க்கத்தான் போயிருக்காங்க. நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? போயிட்டு வா. யோசிக்கிற இந்த காலத்துல 9 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்க புண்ணியவானுங்க. இந்த புண்ணியெல்லாம் என்ன செஞ்சது இல்ல, ஒரு பொண்ணு செஞ்சது. அவங்க தான் என் அறிவு கண்ணையே திறந்து வச்சவங்க. வாங்க. மிருகமா இருந்தனா மனுஷனா மாறினது காரணமே நீங்க தான். நான் உங்ககிட்ட தப்பா நடந்துட்டதுக்காக ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை செஞ்சு ஒரு சின்ன பரிகாரத்தை தெரிவிட்டேன். என்னடா ராமசாமி, என்னாச்சு இவனுக்கு? அம்மா, ஐயா நீங்க என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் ராமசாமிக்கு சொந்தக்காரன்.
வாங்கய்யா. என்ன விஷயமா வந்தீங்க? அம்மா, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயே நீ சிரமப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் நல்லா வசதியா இருக்கேன். மறுபடியும் ராமசாமி அழைச்சிட்டு போய் சர்க்கஸ் நடத்தலாம்னு வந்திருக்கேம்மா. இவனை கூட்டிட்டு போறீங்களா? என்னடா போக மாட்டியா? ஐயா. ஏமா அழுகுற? ஐயா, அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன பிரிஞ்சு அவனாலே உயிரோட இருக்க முடியாது. நல்லா இருக்குமா நியாயம்? இவ்வளவு நாள் அவனை பிரிஞ்சு நான் இல்லையா, இல்ல என்ன பிரிஞ்சு அவன் தான் உயிரோட இல்லையா? இதோ பாருமா, சொந்தக்காரங்க வந்து கேட்கிற போது திருப்பி கொடுத்துறதுதான் நியாயம். நியாயத்தை பத்தி நீர் பேசுறீரா? ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு இந்த ராமசாமி குண்டடிபட்டு கிடந்த போது எங்க வள்ளி மாத்திரம் இவனை காப்பாத்தலன்னா இன்னைக்கு நீர் இவனை உயிரோடே பாத்துக்க முடியாது. உயிர் கொடுத்து அவனுக்கு தாயா யானை சொந்தம். யானை விட்டுட்டு போயிடு. போகலன்னா நீ உயிரோட போக முடியாது. யோ, என்னைய முறைக்கிற? நினைச்சா கொண்டாந்து விட, நினைச்சா கூட்டு போற. ஒழுங்கா சொல்றேன், மரியாதை ஊரை விட்டு ஓடி போயிரு. சும்மா நிறுத்தியா? என்னையா ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க? இத பாருங்கய்யா, எனக்கு இந்த பொண்ணுக்கு தான் வழக்கு. இதுல குறுக்க பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? போயா கிறுக்கு. நிறுத்துங்க ஐயா. தயவு செஞ்சு அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கய்யா. ஒரு பிச்சைக்காரியா கேக்குறேன். பிச்சைக்காரியாவது பணக்காரியாவதுமா, நான் மறுபடியும் ராமசாமியை வச்சுதான் சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். நொடிச்சு போன என் குடும்பம் நல்லா வர வேண்டாமா? எப்படியா நல்லா வரும்? இந்த பொண்ணோட வயசரிச்சல கொட்டிண்டு இந்த யானையை கூட்டின்னு போறேன்னு சொல்றியே, எப்படியா உன் குடும்பம் விளங்கும்? வேண்டாயா, வேண்டாம். இந்த யானையை இந்த பொண்ணைய வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இவன் சந்தோஷத்துக்காக நானும் என் புள்ள குட்டிகளும் நடுத்தரவுல நின்னு நாசமா போறோம். இப்ப திருப்தி தானே? இப்ப திருப்தி தானேன்னு கேக்குறேன். ஐயா, ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு வேண்டியது இந்த யாரு தானே? கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கயா, கூட்டிட்டு போங்க. கட்டி இழுத்துட்டு வாங்கடா. ஐயோ, அழாதேம்மா.